இப்போ இந்த சைட்ல பார்த்தா நம்ம 600 வாட்ஸ் பிரீமியர் பேனல் டாப் வந்து டிசிஆர் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 600 வாட்ஸ்ல பேனல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டோட்டலா வந்து இங்க ஒரு 3.6 கிலோவாட் அப்ராக்சிமேட்டா ஒரு 6 பேனல்ஸ் போட்டுருக்கோம். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட்லயே வந்து 2 வீட்ல நம்ம பண்றோம், ஆப்போசிட் வீடு. 2 வீட்லயுமே வந்து நம்ம 600 வாட்ஸ் பேனல் போட்டுட்டு இருக்கோம், பிரீமியர்ல டாப் அண்ட் பேனல்ஸ். இப்போ இந்த சிஸ்டம்ல பார்த்தா இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 பேனல் வைக்கிற அளவுக்கு எம்டி ஸ்பேஸ் விட்டுருக்கும். என்ன ரீசன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல டோட்டலா வந்து 10 பேனல் வைக்கலாம். சப்போஸ் வீட்டோட கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஃபியூச்சர்ல, ஆல்ரெடி இங்க லிஃப்ட் எல்லாம் இருக்கு, ஏசிஸ் இருக்கு, எலக்ட்ரிக் கார் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. வீட்டோட கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் சப்போஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா இந்த எம்டி ஸ்பேஸ்ல 4 பேனல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெர்டர் வந்து அதை நம்ம கால்குலேட் பண்ணினா 5 கிலோவாட் க்ரோவாட் இன்வெர்டர் போட்டிருக்கோம். பேனல் எல்லாமே பிரீமியர் பேனல்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சர். சிமிலர்லி நம்ம ஆப்போசிட் வீட்லயும் நம்மளே சைமல்டேனியஸா ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. அங்கேயே சேம் கான்செப்ட் தான். 5 கிலோவாட் ஸ்ட்ரக்சர் 10 பேனல் வைக்கிற மாதிரி 6 பேனல் தான் தேவை. இப்போதைக்கு இன்வெர்டர் வந்து 5 கிலோவாட் இன்வெர்டர் போட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி சோலார் எப்பயுமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா பிளான் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கம்பெனி வந்து சூஸ் பண்ணுவாங்க.